நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு அழகான வீடு பார்த்தீங்கன்னா கையில் வெறும் 2 லட்சம் முன்மணம் வந்து வாங்கிக்கலாங்க. ஒரு வடக்கு இருக்குது, கிழக்கு இருக்குது, கார்னர் சைட் இருக்குது, நிறைய சைட் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு 3 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் விஷயம் தான் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லேண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தனி வீடு, அப்பார்ட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு உங்களுக்கு ஸ்கேலுக்கு இருக்குது. தனி இடத்தோட தனி வீடு, அது மாடி வீடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. முன்பணமாக நீங்கள் 50,000 கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. கையில் 1 லட்சம் அமௌண்ட் இருந்தால் சைட்டை உங்களுக்கு கிரைமே பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70% பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வச்சிருப்பாங்க, ஒரு இளநீ கடை வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஃபேன்சி கடை வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தார் ரோட் போட்டிருக்கோங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க, இபி இருக்குதுங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு வேணும், அவங்க கேட்கறது என்னன்னா வாட்டர் டேங்க் கேட்பாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி கேட்பாங்க, இபி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பக்கவாக பண்ணி வச்சிருக்கோங்க. ஒரு ப்ராப்பரான டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு சைட்டு அழகாக பார்த்தீங்கன்னா 2 வீலர் டிபார்ட்மெண்ட் அழகாக ஒரு போட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஹாலோட சைஸ் என்ன வருது சார்? 10க்கு 16 சார் ஹாலோட சைஸ். ஸோ கிச்சனோட சைஸ் என்ன வருது? 8ங்க சார். ஸோ கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க சைஸ் வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8க்கு 11 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டுங்க. லேண்டு போறோம்னா மினிமம் ஒரு சென்ட் என்ன பட்ஜெட்டிங் கொடுத்துட்டு சார்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.5 கொடுத்துட்டு இருக்கோங்க. நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல் சொல்ல வேண்டியது. அவினாசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், வாட்டர் டேங்க், சேஃப்டி டேங்க், சுற்றி காம்பவுண்ட் வால், போர் முதற்கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு அழகான வீடு பார்த்தீங்கன்னா கையில் வெறும் 2 லட்சம் முன்மணம் வந்து வாங்கிக்கலாங்க. ஒரு ப்ராப்பரான டிடிசிபி ரேர் அப்ரூவ் சைட்டில் அந்த வீடு இருக்குது. ஸோ 2 வீடுமே உங்களுக்கு சேலுக்கு இருக்குங்க. முன்மணம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் வந்து முன்மணம் இருந்தால் போதுமானதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சூப்பரான ஒரு மாடு வீடுங்க. 1 BHK வீடு, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், வாட்டர் டேங்க், சேஃப்டி டேங்க், சுற்றி காம்பவுண்ட் வால், போர் முதற்கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு சேலுக்கு இருக்குதுங்க. இது நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க அந்த 2 வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வீடு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கான்செப்ட் இருக்குதுங்க. இதுக்கு முன்பணமாக பார்த்தீங்கன்னா கையில் வெறும் 2 லட்சம் வந்து முன்பணம் இருந்தாவே போதுமானது. ஸோ மேடம் நம்ம ஓட்டு இருக்காங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேங்க சார். ஓகே, உங்கள் நேம் சொல்லாமல் யூஸ் முடியுமா? சார் குட் மார்னிங். என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோகிலா. நம்ம கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா மேக்ரான் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து அவினாசி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக நம்ம சேம் இதே ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா எல்லாத்தோட கனவுன்னு பார்த்தீங்கன்னா வீடு, இடம் மட்டும்தான் கனவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 சென்ட்டுங்க சார். 1.5 சென்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, போட்டிக்கோ, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால், பார்த்தீங்கன்னா பைப்பும் பாருங்க நம்மளுக்கு சேஃபாக நல்ல சூப்பரான ஒரு பைப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடிப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி வச்சிருக்கோங்க சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்டுங்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி அதுவும் அதே மாதிரி 1.5 சென்ட் தாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நல்ல ஒரு கஸ்டமருக்கு வேணும், நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ சேம் அதே மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். ஸோ மெயின் விஷயம் தான் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லேண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தனி வீடு, அப்பார்ட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு உங்களுக்கு ஸ்கேலுக்கு இருக்குது. தனி இடத்தோட தனி வீடு, அது மாடி வீடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நீங்கள் லேண்டாக வாங்கிக்கிறீங்கன்னா அப்படியே லேண்ட் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது. சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. வடக்கு இருக்குது, கிழக்கு இருக்குது, கார்னர் சைட் இருக்குது, நிறைய சைட் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு 3 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புக்கிங் அட்வான்ஸாக ஜஸ்ட் ஒரு 50,000 வந்து முன்பணம் இருந்தாவே போதுமானது. முன்பணமாக நீங்கள் 50,000 கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. கையில் 1 லட்சம் அமௌண்ட் இருந்தால் சைட்டை உங்களுக்கு கிரைமே பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70% பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மெயின் விஷயம் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருங்க. நம்ம திருப்பூர் அவினாசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க. சேவூருக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. சைட்டோட ஸ்பெஷலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேம் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட் போட்டிருக்கோங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க, இபி இருக்குதுங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு வேணும், அவங்க கேட்கறது என்னன்னா வாட்டர் டேங்க் கேட்பாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி கேட்பாங்க, இபி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பக்கவாக பண்ணி வச்சிருக்கோங்க சார். ஸோ மெயின் விஷயம் அதுதாங்க. உங்ககிட்ட நீங்கள் லேண்டாக வாங்குறதுனால லேண்டாக வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பர் உங்களுக்கு ரெட் சாயில் செம்மண் லைவாக உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. ஸோ மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக
சூப்பராக ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்குது. லைவாக அப்படி நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பரான செம்மண் பூமிங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சைட் டைமென்ஷன் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1.25 சென்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து மினிமம் வந்து 5 சென்ட் வாங்கணும் 6 சென்ட் வாங்கணும் அப்படி அவசியமே கிடையாது. ஒரு ப்ராப்பரான டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு சைட்டு. கையில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அமௌண்ட் இருந்தால் சைட்டை கிரையுமே பண்ணிக்கலாம். சைட்டோட அளவு எவ்வளோ பெரிய சைட் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.25 சென்ட் 1.5 சென்ட் 2 சென்ட் 4 சென்ட் எல்லா சைஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் இங்கே வந்து லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கலாம். அப்படி கார்னர் சைட்டாக இருக்குது. டிவர் ஃபுல்லாக ரோடு உங்களுக்கு போட்டிருக்காங்க. ட்ரீ பிளான்டேஷன் வச்சுருக்காங்க. சைட்டில் ஈபி லைன் கொண்டு வந்துட்டாங்க. வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேப் லைன் கொடுத்துருக்காங்க. சைட்டில் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா கஸ்டமரிங் வந்து பார்த்தீங்கன்னா இடம் தனியாக வாங்கி அவங்க வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரையுமே முடிஞ்சிருச்சு. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் இடம் வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த இடம் உங்களுக்கு கிரைய முடிஞ்சிருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைட்டு வந்து லோ பட்ஜெட்டில் கொடுக்குறனால எல்லாமே செக்கடக்குன்னு கிரையமாகிட்டு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் அவினாசி சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்ரூவோட ரேர் அப்ரூவோட தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். டெவலப்மெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ டெவலப்மெண்ட் நான் பர்சனலாகவே பார்த்ததில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. சும்மா ரோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, காம்பவுண்ட் கட்டிருக்க மாட்டாங்க நினச்சிருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரோடு போட்டு கொடுத்து காம்பவுண்ட் வால் கொடுத்து ஒரு பெரிய ஓவர் டேங்க் கொடுத்து எல்லா சைடுக்கும் கொஞ்சம் டேப் லைன் கொடுத்து ட்ரீ பிளான்டேஷன் மரங்கள் 2 பக்கம் வச்சிருக்காங்க. குடியிருக்க தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டோட ஏரியா எவ்வளோ வருது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. எந்த இடத்துலையுமே லேண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சுற்றி காம்பவுண்ட் எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. மெயின் விஷயங்க இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே சுருக்கி போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு டேங்க் வச்சிருக்காங்க. எந்த ஒர்க்கும் நீங்கள் வீடு ஆஃப்டர் வாங்கினதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணாமல் எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துட்டாங்க. லைவ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் நிப்பாட்டுற மாதிரி அழகாக ஒரு போட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான வீடுங்க. ரொம்ப கடன் சுமையில் மாட்டிக்காமல் என்கிட்ட இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்குள்ளே எனக்கு வந்து திருப்பூருக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வீடு நம்ம திருப்பூர் கொஞ்சம் மெயினில் வாங்கினா குறைஞ்சது வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் பட்ஜெட் ஆயிரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ப்ரைஸுங்க, ஆஃப் தி ப்ரைஸில் தரலான்ட்டு இருக்காங்க. நான் வீடியோ ப்ரைஸ் கடைசி சொல்லிடுறேன். கையில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அமௌண்ட் இருந்தால் போதும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எம்எஸ்ல ஒரு கேட் கொடுத்து பவுடர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர் போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து போகிற கிளம்பி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீட்டாக வந்து படிக்கட்டு அமைச்சு கொடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரைடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படி இங்கே காமிச்சிடறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிளான் பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டுக்கு ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்க்கிங் வந்து டைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு உள்ள காமிச்சிடறேன் பாருங்க. நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல வந்து ஸ்டெப்லாம் போட்டு கொடுத்து ஸோ நீட்டாக வந்து டீ குட்லேயே வந்து ஃப்ரேம் போட்டு டோர் போட்டு அழகாக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உள்ள அப்படி காமிச்சிடலாம் பாருங்க. ஸோ நீட்டான ஒரு ஸ்பேசியஸான ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் வந்து யூபிஎஸ்சி விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோல் வந்து பார்க்குற மாதிரி வந்து ஃபுல் ஆக்சிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட ஹாலோட சைஸ் என்ன வருது சார்? 10க்கு 16ங்க சார் ஹாலோட சைஸ். ஸோ 10க்கு 14 ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x4 வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம கிச்சனோட சைஸ் என்ன வருது? 10க்கு 8ங்க சார். ஸோ கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க சைஸ் வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து யூபிஎஸ் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க. ஆரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இது டேபிள் டாப்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டபுள் நோஸ் பண்ணி கிரைனைட் வந்து கொடுத்து ஸோ நீட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக வந்து கிரைனைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் ஸோ திங்ஸ் வச்சுக்கணும் அழகாக ஒரு செல்ஃபு ஸோ எல்லாஃப்ட்டு எல்லாமே ஒர்க்காக சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ யூபிஎஸ் ப்ரொவிஷன் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா வீடை கரை பண்ணிட்டு பால் காய்ச்சி குடியேறலாம். அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. லைவ் ஹால்னு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் காமிச்சிடறேன் பாருங்க. ஸோ இதுதான் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8க்கு 11 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாகவே டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட்டுங்க.
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து 8 ஃபீட் டைல்ஸ் போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுக்காக வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஷவரு, டைவர்ட்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நான் ஹைலைட்டாக சொல்கிறேன்னா மேக்ஸிமம் கட்டி வைக்கிற வீட்டுக்கு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர்லாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து தனியாக அந்த வீடு வந்து நல்லா குவாலிட்டியாக கட்டினவர்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்ல பிராண்டான யூபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருங்க, திருப்பூர் அவினாசிலேருந்து பார்த்தீங்கன்னா சேவூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 800 மீட்டர் ஒரு ஸ்கூல் இருக்கலாம். இங்க பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்னு இருக்குங்க. சோ அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சிபிஐ ஸ்கூலும் இருக்குங்க சார். ரெண்டு ஸ்கூல் பக்கத்துல ரெண்டு ஸ்கூலுமே இருக்குங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வரப்ப லெஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் போற ரோடும் பக்கங்க. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம ஜஸ்ட் நம்ம சைட்டுக்குள்ள வரப்ப ரைட்ல ஒரு லெஃப்ட் ஒரு ரோடு போகும், மேட்டுப்பாளையம் ரோடுங்க. சோ அங்க போனாலும் தெக்கலூர் போய் ஜாயின் ஆயிருங்க. இப்ப அன்னூர் கோயில்பாளையில இருந்து வராங்க அப்படின்னா நேர்பை அங்கிருந்து அவங்க வந்து கரூலூர் வந்து ஜாயின் ஆகி நம்ம சைடு அப்படியே வந்துடலாம். ஸோ ரோட் ஆக்சிஸ் வந்து சூப்பரா இருக்குது. வீடு லைவா நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோ பட்ஜெட்ல நல்ல வீடு பாக்குறீங்கன்னா ஃபேமிலியோட கண்டிப்பா ஒரு வீக் டேஸ் மாதிரி வந்து வீக்கெண்ட் மாதிரி வந்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணி பாருங்க. சொல்ற மாதிரி மெட்டீரியல் சூப்பரா போட்டு கட்டியிருக்காங்களா, ஸோ ஃபினிஷிங் வைஸ் எப்படி இருக்கு, லீகல்லாம் பக்காவா செக் பண்ணி பாருங்க. நமக்கு லீகல்லாம் கிளியரா இருக்காங்க. நமக்கு எல்லாமே லீகல் பக்காவா இருக்குங்க சார். பக்காவா எந்த ஒரு கிளியரும் இல்லாம நல்ல ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஃபா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அவங்க வேணும்னா டாக்குமெண்ட்டும் கூட செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்க பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம், பிரைஸ் சொல்லிடலாம் அந்த வீட்டுக்கு. ஓகேங்க சார். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிரைஸ் மேம் கோட் பண்றீங்க? 27 லட்சம் சார். 27 லட்சம் பட்ஜெட் கோட் பண்றீங்க. 27 லட்சம் ரூபாய் பட்ஜெட் கோட் பண்றாங்க. இதுக்கு கையில பாத்தீங்கன்னா 2 லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் முன்பணம் இருந்தா கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. 2 லட்சம் முன்பணம் தான் உங்களுக்கு கரையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. வீடை நீங்க ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க. எலிவேஷன்லாம் பாருங்க நீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு பர்கோலா செட்டப் மாதிரி கொடுத்து அதுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா இபி மீட்ரு, ஸோ அதுக்கு போக காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து உள்ள போற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீட்டா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க. சேம் இதே தான் டிட்டோ இந்த வீடுங்க. ஸோ உங்களுக்கு 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு தான் இருக்குது. நீங்கள் இடமா வாங்குறனா இடமாவும் வாங்கிக்கலாம், இல்லை நல்ல குவாலிட்டியாக வீடு கேட்டால் கூட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இருக்குது. இதில் 1 பெட்ரூம் வீடும் இருக்குது, 2 பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட வீடு வச்சிருக்காங்க. அந்த வீடு நம்ம பட்ஜெட் வருது? அது வந்து 40 லட்சம் சார். கார் பார்க்கிங்கோட வந்துரும். அது கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்துடும். 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட் சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா மார்க்கெட்டை விசாரிச்சு பாருங்க. ஏன் சொல்றேன்னா வீடுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவா இருக்குது. அது எங்க வந்து குவாலிட்டியா பண்ணி தராங்க, ஒரு கண்டிப்பா நிறைய விஷயம் தேடி தான் இருப்பீங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பார்த்து சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நாங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்குதா, சைட்ல பார்த்தா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குதா அப்படின்னு எல்லாமே நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி பாருங்க. எல்லாமே சூப்பரா சொல்லியாச்சு. மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு வீடா வேணாம், நமக்கு லேண்டா கொடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக லேண்டா வாங்கிக்கிறேன்னா லேண்ட் போறனா மினிமம் ஒரு சென்ட் என்ன பட்ஜெட்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.5 கொடுத்துட்டு இருக்கோங்க. கார்னர் பிளாட் எல்லாமே 4.5 கொடுத்துட்டு இருக்கோங்க. டிடிசி ரேரா ரெண்டுமே இருக்குங்க. இப்ப அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து கையில பேமெண்ட் அதிகமா இருக்கு. ஒரு 10 lakhs ஒரு 20 lakhs யார்கிட்டயுமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு இடம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்ப அந்த ஆசைக்கு என்ன அப்படின்னா லோனுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்குங்க சார். இப்ப இடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 50% இருந்து 70% வரைக்கும் லோன் பண்ணிக்கிறோங்க. இப்ப அட்வான்ஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் இடத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க சார். 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2-3 டேஸ்ல நம்ம அப்டேட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பேலன்ஸ் மட்டும் நம்ம கரை பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற மாதிரி வந்து. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் அமௌண்ட் இருந்தால் கரையுமே பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். பேலன்ஸ் லோன் ஈஸியாகவே போய்க்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க, என்கிட்ட வந்து 3 சென்ட் தான் வாங்க முடியும், 4 சென்ட் தான் வாங்க முடியும், அந்த பட்ஜெட்டில் வந்து அமௌண்ட்டில் நினச்சிங்கன்னா மினிமம் 1.25 சென்ட் 1.5 சென்ட் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் சைட்டை வந்து பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய பேர் வாங்குவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், இல்லை உடனே வீடு கட்டி தங்குறதுனால ரெண்டுக்குமே சூப்பரான ப்ராஜெக்ட். இங்கிருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஆக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு பக்கத்தில் காலேஜஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கையில் 1 லட்சம் இருந்தாவே இங்கே வந்து இடத்த கரை பண்ணி கொடுத்துருவாங்க, லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து. கையில் 2 லட்சம் அமௌண்ட் இருக்கு. இந்த மாதிரி அழகான வீடு கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாக முடியும். 2026 நீங்கள் சொந்த வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து கிளம்பி மேடம் வந்து பாருங்கள். லோன் ஆப்ஷன் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயின் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஐடிலாம்
ப்ராப்பராக இல்லை, நான் சின்ன ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கேன், ரோட்டோரமாக இளநீ கடை வச்சிருக்கேன், இல்லை பூ கட்டி விற்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து கையில் சம்பளம் தான் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் சம்பளம்லாம் கொடுக்கறது கிடையாது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லா விதமான கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து உங்களோட கனவு வந்து இங்கே வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் நேரில் கிளம்பி வரணும். ஏன்னா எவ்வளோ நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நேரில் கிளம்பி வந்தால் மட்டும்தான் என்ன பட்ஜெட்டில் தர்றாங்க, மார்க்கெட் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, ஸோ இவங்க லோன் டாக்குமெண்ட்லாம் பக்கா வச்சிருக்காங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ராப்பராக விசாரிச்சுக்கங்க. மெயின் விஷயம் கையில் 1 லட்சம் முன்மணம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அழகான பிளாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓனர் ஆக முடியும். சைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு செம்மண் பூமி அது ஒரு நம்ம நல்ல ஒரு ப்ளஸ் தான். நீங்கள் அழகாக வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் அதிகமாக எடுத்து பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதிகமாக செலவு வர போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள், சைட்டை ப்ராப்பராக விசிட் பண்ணி பாருங்கள். கையில் 1 லட்சம் இருந்தால் இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். லோன் ஆப்ஷன் 100% பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அமௌண்ட் இருந்தால் இந்த மாதிரி வீடு வாங்க முடியும். இது வந்து 1 BHK சொல்லிட்டீங்க. இப்போ 2 பெட்ரூம் வீடு வாங்குறது அதுக்கு நம்ம டவுன் பேமெண்ட் ஆகும். டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 lakhsங்க சார். 2 lakhs வேணும். ஓகே, 4 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுமா? பண்ணிக்கலாங்க சார். 4 lakhs இருந்தாலும் ஓகே, நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs இருந்தால் 2 பெட்ரூம் வீடு போய்க்கலாம். கையில் 2 லட்சம் அமௌண்ட் இருக்கா, நீங்கள் 1 பெட்ரூம் வீடு போய்க்கலாம். உங்களோட ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. சைட்டு மினிமம் 1.5 சென்ட் 1.5 சென்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. நியர்பையில் ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் சொல்ல வேண்டியதில். அவினாசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறனாலும் சரி, ஈரோடு சேலம் போகிறனாலும் சரி, சென்னை போகிறனாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி நம்ம சொல்ல வேண்டியதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் நியர்பை நிறைய இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள். சென்னையிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூர்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியூர்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல ஒரு ETCP பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லீகல் பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு லாயர் ஒப்பீனியனோட அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100% பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிரையம் பண்ணுறதுக்கு மட்டும் அமௌண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு சொந்த வீடு ரெடியாக இருக்குது. சார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் டேங்க்கும் இருக்குங்க. எல்லா சைட்டுக்கும் வந்து பைப் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். இதை போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குங்க. அது ஃபுல்லாகவே கம்யூனிட்டி ஹால் மாதிரியே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன குட்டி ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக அங்கே பண்ணிக்கலாம். குழந்தைங்க விளையாடுறாங்க, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாக் போகிற மாதிரி, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹாலில் இருக்குங்க சார். சைட்டில் போய் எல்லா டெவலப்மெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ரோடு இதில் பார்த்தீங்கன்னா 30 மணிக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, EB ஆப்ஷன் இருக்குது. எல்லா சைட்டுக்கும் கொஞ்சம் டேப்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் செம்மண் பூமி, ட்ரீ பிளான்டேஷனை சுற்றி காம்பவுண்ட் வால், கம்யூனிட்டி ஹால் ரெடி பண்ணிருக்காங்க. பார்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாதிரி எல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கேன். மேடம் நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.